பணிவான வணக்கம். 10 ஆண்டு காலம் ஆர்எஸ்எஸ் பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசின் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து பல அலங்கோலங்களை செய்தது. அதிலே ஒன்று பண மதிப்பு இழப்பு. சொந்த நாட்டின் பணத்தை திடுதிப்பென்று அந்த ஆட்சியின் தலைவர், பிரதான பதவியில் இருக்கிறவர், ஒரு இரவு நேரத்தில் இந்திய நாட்டில் புழங்குகிற இந்த பணம் 500 ரூபாய் 1000 ரூபாய் செல்லாது என்று அறிவிக்கிறார். நாடு அதிர்ந்து போகிறது. எல்லோரும் திடுக்கிடுகிறார்கள். மன்னர் ஆட்சியைப் போல, மாமன்னர் ஆட்சியைப் போல, யாரெங்கே இந்த நிமிடம் முதல் இந்த நாட்டின் பணம் அதன் மதிப்பை இழந்து விட்டது என்று மன்னர் கட்டளையிட்டதைப் போல ஒரு திடுதிப்பென்று அறிவிப்பு வந்தது. அப்பாவி மக்கள் பதறி போனார்கள், துடிதுடித்தார்கள். பயணத்தில் இருந்தவர்கள் பரிதவித்தார்கள். ஐயோ, கையில் வேறு பணம் இல்லை, இருக்கிற பணமும் பணமாக இல்லை, மதிப்பை இழந்து விட்டது என்கிற பரிதாபத்திற்கு ஆளானார்கள். என்ன ஜனநாயக நாடா அல்லது சர்வாதிகாரமா என்று மக்கள் கேட்டார்கள். இம்மென்றால் சிறைவாசம், வேனென்றால் வனவாசம் என்பதைப் போல் ஒரு எதேச்சதிகார நாட்டில், ஒரு சர்வாதிகார நாட்டில் நடப்பதைப் போல யாருக்கும் தெரியாமல் அறிவித்தார். அதன் நிலை என்ன? அதன் விளைவு என்ன? சிறு தொழில்கள் சிதைந்து போயின. குறு தொழில்கள் குற்றுயிரும் கொலை உயிருமாக அது தனது இருப்பை இழந்தது. பல ஆயிரக்கணக்கான சிறு குறு தொழில்கள் அழிந்து போயின. ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கு அப்பாவி மக்கள் வரிசையிலே நின்று நூற்றுக்கணக்கில் இறந்து போனாத கொடுமையும் நடந்தது. சரி, எதற்காக இதை செய்தார்? இதை செய்வதற்கு முன்பு யோசிக்க வேண்டாமா? பொருளாதார நிபுணர்களை கலந்து ஆலோசிக்க வேண்டாமா? ரிசர்வ் வங்கியில் இருக்கிற இந்த நிதி அறிஞர்கள், நிதி மேலாண்மை நிபுணர்களை கலந்து பேச வேண்டாமா? தனக்கே எல்லாம் தெரியும் என்கிற ஆணவத்தோடு முடிவெடுப்பது சரியாக இருக்குமா? ஒரு நடவடிக்கை எடுத்தால் அந்த நடவடிக்கை 148 கோடி மக்களை பாதிக்கும் என்கிற அந்த பொறுப்புணர்ச்சி வேண்டாமா? ஒரு பிரச்சனையில் நாம் கை வைக்கிறோம் என்றால், ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறோம் என்றால், ஒரு சீர்திருத்தத்தை செய்கிறோம் என்றால், ஒரு அதிர்ச்சி நடவடிக்கையை செய்கிறோம் என்றால், அதன் விளைவு எது எதுவாக இருக்கும் என்று 360 கோணத்தில் சிந்திக்க வேண்டாமா? எல்லா கோணங்களிலும் சிந்திக்க வேண்டாமா? அதுதானே அதிகாரத்தில் இருக்கிறவருடைய பொறுப்பு. பொறுப்பற்றத்தனமாக எல்லாம் தெரிந்த அதிமேதாவி என்கிற அந்த எண்ண ஓட்டத்தோடு மயிலை பார்த்து ஆட நினைத்த வான்கோழியைப் போல அவசர கோலத்தில் அள்ளி தெளித்த அலங்கோலமாக இந்த பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை நடந்தது. அதில் ஏதேனும் நன்மை நடந்ததா? யாருக்கு நன்மை நடந்தது? கோடீஸ்வரர்கள் தெருவிலே நின்றார்களா? தொழிலதிபர்கள் தெருவிலே நின்றார்களா? முதலாளிகள் தெருவிலே நின்றார்களா? கார்ப்பரேட் அதிபர்கள் தெருவிலே நின்றார்களா? ஏழை எளிய மக்களும் நடுத்தர மக்களும் தான் பாதிக்கப்பட்டார்கள். திருமணத்தை வைத்துவிட்டு அவர்கள் பட்ட அவதி சொல்லி மாளாது. யாரும் உதவவில்லை, எதுவும் நடக்கவில்லை. திடுதிப்பென்று ஆராயாமல் செய்த வினை. என்ன கொடுமை இது! கள்ளப்பணத்தை ஒழிக்கிறோம், கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம், தீவிரவாதிகள் மூலமாக வந்த கருப்பு பணத்தை ஒழிக்கிறோம் என்று சொன்னார்கள். நடந்ததா? ரிசர்வ் வங்கி என்ன சொன்னது? எவ்வளவு 500 ரூபாய் நோட்டு வெளியில் இருந்ததோ அவ்வளவும் வங்கிக்கு வந்துவிட்டது என்று சொன்னார்கள். அப்படி என்றால் என்ன பொருள்? கருப்பு பணம் அத்தனையும் வெள்ளை பணமாக மாறியது.
கருப்பு பணம் என்றால் என்ன? கணக்கில் வராத பணம். வருமான வரித்துறைக்கு கணக்கு காட்டாமல், வரி கட்டாமல், மறைத்து வைக்கப்பட்ட, கணக்கில் காட்டப்படாமல் இருப்பு வைக்கப்பட்ட, கணக்கில் காட்டப்படாமல் புழக்கத்தில் விடப்பட்ட பணம்தான் கருப்பு பணம். அந்த கருப்பு பணம் அத்தனையும் வங்கியில் செலுத்தப்பட்டு வெள்ளை பணமாக மாறிவிட்டது. கருப்பு பணத்தை ஒழிக்கவில்லை, கருப்பு பணம் வைத்து வரி ஏய்ப்பு செய்தவர்கள், வரியை கட்டாமல் இந்த தேசத்திற்கு வருமானத்தை தராமல் மறைத்து வைத்தவர்கள், இந்த தேசத்திற்கு, இந்த தேசத்தின் ஒன்றிய அரசுக்கு நன்மை செய்யாதவர்களுக்கு அவர்களுடைய கருப்பு பணத்தை வெள்ளையாக மாற்றுவதற்குத்தான் இந்த நடவடிக்கை, பண மதிப்பு இழப்பு நடவடிக்கை பயன்பட்டதே தவிர வேறு எதுவும் நடக்கவில்லை. எனவே ஒரு பொருளாதார மேதையைப் போல, ஒரு நிதி மேலாண்மை நிபுணர்களைப் போல தனி மனிதர்கள் செயல்பட முடியாது. பலரும் சேர்ந்து உட்கார்ந்து ஆய்வு செய்து விவாதித்து கூட்டு முடிவெடுத்தால் மட்டும்தான் ஒரு நடவடிக்கை சிறப்பாக இருக்க முடியும். சொந்த நாட்டின் பணத்தை செல்லாது என்று சொல்லுவது ஒரு சாதனையா? அது வேதனை, மக்களுக்கு சோதனை. இப்படிப்பட்ட கொடுமையை பாரதிய ஜனதா கட்சி செய்தது. இது குறித்து அவர்கள் ஆய்வு செய்து பொதுமக்களிடத்தில் இதுதான் நாங்கள் நினைத்தோம், ஆனால் இதுதான் நடந்தது என்று மக்களிடத்தில் அவர்கள் விளக்கம் சொன்னது உண்டா? வருத்தம் தெரிவித்தது உண்டா? மன்னிப்பு கேட்டது உண்டா? மாறாக புதிய 2000 தாளை அச்சிட்டார்கள், பழைய தாள்களின் நிறங்களை மாற்றினார்கள், அளவை மாற்றினார்கள். இதில் என்ன நடந்து விட்டது? பார்வையற்றவர்களுக்கு இப்படி திடுதிப்பென்று அளவை மாற்றுகிற பொழுது அவர்கள் புழக்கத்திலே அது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும். என்ன நோக்கத்திற்காக நிறமாற்றம் எந்த பயனை கொடுத்து விடும்? ரூபாய்த்தாளின் அளவு மாற்றம் என்ன பயனை கொடுத்து விடும்? இது என்ன ஆட்சி? இது என்ன முடிவு? என்ன நடவடிக்கை? இந்திய நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டோடும் தொடர்புடைய, ஒவ்வொரு குடிமகனின் அன்றாட வாழ்க்கையில் தொடர்புடைய நடவடிக்கையை அலட்சியத்தோடு அணுகலாமா? பொறுப்பில்லாமல் எடுத்துக்கொள்ளலாமா? அப்படி பொறுப்பற்ற தனமாக, அலட்சியமாக, ஆணவத்தோடு, தனக்கு எல்லாம் தெரியும், தன்னை கேட்க யாரும் ஆள் இல்லை என்கிற ஒரு ஜனநாயக மறுப்பு அணுகுமுறையோடு நடக்கப்பட்ட நடவடிக்கை தான் பணமதிப்பு இழப்பு. அது இந்த நாட்டில் எல்லோரையும் பாதிப்படைய செய்தது. நன்மை எதுவும் அதிலே நடக்கவில்லை என்பதை நம்முடைய தோழர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த காணொளியில் நாம் ஒவ்வொன்றாய் பார்ப்போம். இப்படி